Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சில விஷயங்கள் சொல்லணுங்க, அது ஓப்பனாக சொன்னாதான் அது. இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க, நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸ். அவங்க பேரை சொன்னால் அவங்களும் என் பேரை தெரியாமல் என்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்களாம். இட்லி நடிகை, அதையும் சொல்லிடுறேன் நான். 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ் வந்து என் குடும்பத்துக்கு கெடுக்க வந்த இவ்வாவை அசிங்கமான வார்த்தையில் சொன்னாங்க. நாசமாக போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே நான் ஃபெமினிஸ்ட், நான் இப்படி ஆகிடுவேன். என்ன ட்ராமா இதெல்லாம்? உனக்குலாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பற்றி பேசுறதுக்கு? எப்படி இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்கன்னு புரியல எனக்கு. நான் யார், நீ யார்? பர்சனல் லெவலில் டச் பண்ணது. என்னோட நல்லா நடிப்பியா, நடிச்சுக்கோ. ஐயோ காலில் நானே உழுறேன். அவார்டு வாங்குறியா, வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்பில் மனுஷன் இவன் தப்பான மனுஷன் அதாவது பேசின நீ இன்னொரு தடவை, உனக்கு என்ன அறிகதை இருக்குது பேசுறதுக்கு? நீ என்ன பெத்தியா எல்லாரையும் வந்து? இல்லாடி ரத்தம் வாந்தி வந்துட்டுருக்கேன் எனக்கு. பிளாக் மேஜிக் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு. நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணுன்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியுது, நான் தெரியாமல் இல்லை. அதுதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனால் அப்பா அம்மா வளர்த்த நேச்சர் என்னை காலி பண்ணிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷம் முதுகில் குத்துறாங்கன்னு தெரியும், அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கேன். எவ்வளோ நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆகிடும். நான் என்ன தான் பண்ணுறேன்? வேலைக்கு போகிறேன், வரேன். ஒரு நிம்மதி இல்லைன்னா என்ன பண்ணுறேன்? ஒரு மரியாதை இல்லைன்னா என்ன பண்ணுறது? வீட்டில் அவ்வளோதானே கேட்குறேன் நான். பேசிக் தானே கேட்குறேன். இதில் என்ன ஆம்பளை பொம்பளை எனக்கு புரியல. சீக்கிரம் குத்துங்க, வாங்கிக்கிறேன் நான். அப்படி தான் என்ன இத்தனை நாள் வேலைக்கு போயிடுறேன் நான். ஏன் இப்போ நான் வெளியே போய்ட்டு யார் கூடயோ போனது தான் உங்களுக்குலாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டலில் அங்கே இங்கே தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இல்லை, யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்லலை. 4 வருஷம் இன்னையோட 4 வருஷமாக எனக்கும் சம்மந்தம். இப்போ நடந்தது தான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதை தான் அப்படியே ஜோடிச்சு இப்படி பண்ணி கிளாசிக் வச்சுருப்பாங்க நிறையா. ஏஐயில் க்ரியேட் பண்ணி எவிடன்ஸ், எனக்கு தெரியாது, அது ரியல் எவிடன்ஸே எடுத்துகிட்டு வரேன். எனக்காக பேசுகிறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் தப்பு. ஒருத்தரோட வாழ்க்கையில் விளையாடக்கூடாது, ஒருத்தரோட இமேஜில் விளையாடக்கூடாது. என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இருந்து பாருங்கள், 2 நாள் முடியுமா? இல்லை, இப்போ இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? சைபர் புல்லிங் பிரிக்ஸ். உங்களால் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் போயிடுவேன், உங்க எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன் நான். பிளடி குழந்தைங்கள்ல இருந்து டீனேஜர்ஸ்ல இருந்து உங்களால செத்து போயிட்டு இருக்காங்க. சைபர் புல்லிங் பிரிக்ஸ். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பண்ணிதாங்க ஆகணும், வேறு வழி இல்லை எனக்கு. யார் தான் சொல்லுவா அப்புறம் என் கதையை? அம்மா அப்பாவும் சொல்ல மாட்டாங்க. அண்ணன் ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. அல்ல, எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் கேட்கல. நிறைய அநியாயங்கள் நடந்திருக்கு எனக்கு. டே 1 இருந்து அவங்கள கையை அறுத்துக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. பாருங்க வேணா ஃபோட்டோஸை. இன்னைக்கு என்னைய பண்ண வச்சிட்டாங்க. அதுதான் நடக்கும். ஒரு டெத் விஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்காந்துருந்தேன். வெளியே வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான் ஒரு மனுஷனா காற்று வாங்கிறது கூட நான் என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ஒரு மனுஷனை என் கூட இருந்தவங்களுக்கு, என் கூட இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யாரெல்லாம் என் கூட இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு அதுக்குள்ள 2 வருஷம் கல்யாணம், வீட்டை விட்டு பிரித்து கூட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு வீடு கட்டணும், இது கட்டணும், அது இங்கே வேலைக்கு போவோம், அங்கே வேலை, யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ, நமக்கு இதுதான் முக்கியம். அதுதான் என்ன? அதில் 3 படம் எனக்கு போச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏதோ பண்ணேன். அவங்க வீட்டோட ப்ரொடக்ஷனு
ஒரு படம் முடியறதுக்குள்ளேயே இன்னொரு படம் டேட். அப்போ நான் வெளியே படம் பண்ண தேவையில்லை, கம்பெனி ஆர்டிஸ்ட் நான். அப்படியே என்ன சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ளே வச்சு என்ன இது பண்ணுவீங்க. அதுலேருந்து நான் வெளியே வரக்கூடாது. நான் படித்த விஸ்காமுக்கும் நான் பார்த்த என்னுடைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸும் ஒரு 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லைஃப்பில் நான் பார்த்துருக்குறேன். அந்த நாலேஜ் எல்லாம் வச்சு நான் எதுவும் க்ரியேட் பண்ணக்கூடாது. இதுலேயே அடங்கி இப்படியே இருக்கணும். அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி படங்கள், மாசா கமர்ஷியலாக. உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி படங்கள் நான் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக முடியாது. காசுக்காக பண்ண படங்கள் எதுவுமே இல்லை. இருக்குது, சாப்பிட்ணும்ல, பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என் ஓன் இன்ட்ரெஸ்டில் எவன் ஜாம்பி படம் பண்ணுறான், எவன் ஸ்பேஸ் படம் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் எவன் பண்ணுறான், எதுக்கு நான் பண்ணணும்? ஓடுமா ஓடாதான் தெரியாது. இருந்தாலும் மெனக்கெட்டு என் ஆடியன்ஸுக்கு நான் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பேன். அது ஒன்று தான் எனக்கு தெரியும். அது ஒன்று தான் நான் ஃபோக்கஸ் பண்ணது என் லைஃப்பில். ஏன்னா நீங்கள் போட்ட சாப்பாடு, நீங்கள் போட்ட பிச்சை எனக்கு. சைபர் புல்லிங்க்கு பிச்சை போடணும். அவங்க ஃபாலோவர்ஸை நான் ஏன் டெவலப் பண்ணணும்? நான் பேச மாட்டேன். சிவன் குழந்தைன்னு நான் சொல்லுவேங்க. ஆம்பளையும் இல்லாமல் பொம்பளையும் இல்லாமல் இருக்கிறவங்கள நான் அப்படி கடவுள் குழந்தைங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க. என்ன இதெல்லாம் ஃபாலோவர்ஸுக்காகவா? அதுக்காக வளர்ந்து இது பண்ணும் என்ன? எங்கே போனேன் நான்? உங்கள் கண்ணு முன்னாடி தான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்தால் நான் கண்ணுமே பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அதையும் தொத்தி அமுச்சு விட்டுட்டீங்க. அவங்க ஃபெமினிஸ்ட். எப்படி இறங்கி ஆர்எம்எஸ் லான்ச்சில் ஒவ்வொரு ஸ்க்ரீன் கிளாத்லேருந்து ஒவ்வொரு நீடிலேருந்து இது இங்கே தான் இருக்கணும் அங்கே தான் இருக்கணும் இறங்கி வேலை பார்க்குறாங்க. இன்னொருத்தர் காசில் சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு என்னை வாடகை வீட்டில் ஊற்றுட்டு அப்படி இல்லை. இது அதுக்காக பேசவும் இல்லை. எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்ங்க. கடவுள் பார்த்துப்பாரு. கடவுளுக்கு தெரியும் எது உண்மை எது போய் எல்லாமே தெரியும். அவர் பார்த்துப்பாரு. ஐம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. பட் என்னால் வேலை செய்ய முடியல. செய்வேன், சொல்லும் போது தான் செய்ய முடியும். என்னால் அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் பொறுமையாக இருந்து